இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 36 அதிகாரம் 9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் ஜீவ ஊற்று இருக்கிறது. இது அவருடைய வெளிச்சத்தினாலே இந்த உலகத்தை நாம் வெளிச்சப்பாய் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எவன் தாகமாயிருக்கிறீர்களோ என்னிடத்திலே வாருங்கள், என்னை விசுவாசிக்கிற பட்சத்திலே உன்னிலிருந்து ஜீவ தண்ணீர் நதியாய் பாயும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரிடத்துல ஜீவ ஊற்று இருக்கிறது. நாம் அவரிடத்தில் சென்று அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்மிலிருந்து ஜீவ தண்ணீர் நதியாய் பாயும். அதே மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் மூலம் அநேகர் ஆசீர்வாதமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அழைக்கிறார். அவரை விசுவாசித்து அவரோடு பற்றுதலாயிருக்கும் பொழுது அநேகர் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். இது எந்த மனுஷனையும் பிரகாசிக்கக்கூடிய மெய்யான ஒளியே அந்த ஜீவ ஒளி. அதுவே அவரே இயேசு கிறிஸ்து. அவர் நம் வாழ்க்கையிலே வரும்பொழுது இருளானவள் ஒழிந்து போய் வெளிச்சம் நம் வாழ்க்கையிலே வந்து சேருகிறது. நாம் வெளிச்சத்தை காண்கிறோம். அப்போ வாழ்க்கையில் இருள் இருக்குமே, ஆனால் கர்த்தர் வரும் பட்சத்தில் வெளிச்சத்தை காண்கிற உன் வாழ்க்கையில் இருள் மறைந்து வெளிச்சத்தை காண்கிறாய். எனவே ஜீவ தண்ணீர் உன்னிலிருந்து நதியாய் பாய செய்கிற தேவன் நீ விசுவாசிக்கும் பட்சத்திலே அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த உலகத்திற்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். இது நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற இருளில் நடக்க மாட்டான், அவன் வெளிச்சத்தை காண்பான். அப்போ கர்த்தர் நம்ம வெளிச்சத்தை காண செய்திருக்கிறார். நாம் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றி அவரோடு கூட இருக்கும் பொழுது நாம் வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். ஆமேன்.